வெல்கம் டு மை சேனல். இப்போ யாரை பற்றி பேச போகிறோன்னா, 365 நாளுமே ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு வீட்டை சுற்றியே வீட்டை காட்டி வீடியோ போடுறவராருன்னா நம்ம இளவரசர் தான். மொத்தத்தில் சிந்திக்க வேண்டியது மக்கள் தான். தனித்தத்துவமான வீடியோ போடுங்கிறாங்க. தனித்தத்துவமான வீடியோக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நாம் ஒரு கோயிலுக்கு போகிறோம், அந்த கோயில் வரலாற்றை பற்றி பேசுகிறோம், அது தனித்தத்துவமான வீடியோ. அப்புறம் பார்த்தோன்னா அக்ரி பற்றி பேசுகிறோம், அது தனித்தத்துவமான வீடியோ. அப்புறம் நாட்டிலோட பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறோம், அது தனித்தத்துவமான வீடியோ. ஒரு பக்கம் நம்ம ஒரு வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் செலவு பண்ணி வீடியோ எடுக்கணும்னா நம்ம டீ காஃபி டிஃபன் செலவெல்லாம் பார்த்திங்கன்னா 500. ஆனால் அந்த வீடியோ போட்டால் நம்மளுக்கு வர்றதோ மீறி போனால் 1000 வியூஸ் பார்த்தா $0.15 தான் வரும். ஆனால் இவர் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிறதையே வீடியோ போட்டு வருமானம் பார்க்குறாரு. எதனாலனா மக்கள் இவருக்கு அந்தளவுக்கு இடம் கொடுத்து வச்சுக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க. எல்லா வீட்லேயும் என்ன இருக்குது, 2 பெட்ரூம் இருக்குது, ஒரு கிச்சன் இருக்குது, ஹால் இருக்குது. அப்புறம் ஒரு சிலர் வீடு இருப்பாங்க, அது காலி பண்ணுவாங்க, ஒரு வீடியோ போட்டால் பரவாயில்ல. ஒவ்வொரு டைமும் இந்த பெட்ரூம் இப்படி தான் இருக்குது, கிச்சன் இப்படி தான் இருக்குது, இதுவே தான் இவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த வீடியோவில் என்ன இருக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. என்ன காரணம்னா இலவச வருமானங்க. இவர் எந்த வீடியோ போட்டாலுமே இவர் பார்க்குறக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அப்புறம் நாம் போடும்போது எதிர்க்கிறதுக்கு ஒரு கூட்டமும் இருக்குது. அதாவது காலையிலேருந்து ஒருத்தர் சாயந்தரம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உழைக்கிறாருங்க, மீறி போனால் 15,000. ஆனால் இவர் உழைக்கிறதோ வீட்டை சுற்றியே வீடியோ காட்டுறாரு, வைஃபை சொல்லி வீடியோ காட்டுறாரு, குழந்தைய சொல்லி வீடியோ காட்டுறாரு. என்ன காரணம்னா மக்கள் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. இவர் என்ன சொல்கிறாருன்னா 4 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சேங்கிறாரு. காட்டிலே மேட்டிலாம் கிடையாதுங்க, வலைதளத்தில் அப்படி கஷ்டப்பட்டு உழைச்சா தான் வியூஸ் வரும், வருமானம் வருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று உதாரணத்துக்கு நம்ம சாட்டை சேனலில் துரைமுருகன்ட்டு ஒருத்தர் சொல்லியிருப்பார், இர்பான்ட்டு ஒருத்தர் மக்களை கேவலப்படுத்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பார். அது 12 லட்சம் பேர் பார்த்துருப்பாங்க. அந்த வீடியோ கொஞ்ச நாள் அவர் டெலீட் பண்ணுவார். ஆனால் அதுக்கு அவருக்கு வர வருமானம் 1 லட்சம். நீங்கள் என்ன தான் கெட்டது பண்ணி வீடியோ போட்டாலுமே அதை நீங்கள் நீக்கினாலுமே அதுக்கு அவங்களுக்கு ரெவென்யூ கண்டிப்பாக வரும். அதை தான் நம்ம இளவரசர் பண்ணிட்டு இருக்கிறாரு. 10 நாளைக்கு முன்னே ஃபுல்லாக குடிச்சிட்டு வீடியோ போட்டார், அதை டெலீட் பண்ணிட்டார். ஆனால் அந்த வீடியோவுக்கு அவருக்கு ரெவென்யூ வரும். மக்கள் நீங்கள் இருக்கிற வரைக்கும் இவரை ஒன்றுமே பண்ண முடியாது. உழைப்புங்கிற பேச்சுக்கே அர்த்தம் தெரியாதவராருன்னா நம்ம இளவரசர் தான். எத்தனையோ ஃபேமிலி யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க வீடியோவெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள், வீட்டை சுற்றியே இருக்காதுங்க. இவர் வீட்டுக்குள்ளே என்ன தான் இருக்குது எனக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. அதையும் பார்த்து ரசிக்கிறீங்களா, அதுவும் புரிய மாட்டேங்குது. அந்த வீட்டுக்குள்ளே 2 பெட்ரூமு, ஒரு ஹாலு, கிச்சன் இது இருக்குங்க. அது எல்லா வீட்லேயும் இருக்கிறதா? இவர் வீட்டில் என்ன புதுசாக இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் கமெண்டர்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வாங்கிட்டேன். ஏன்னா சப்ஸ்கிரைபர் சொல்கிற மாதிரி தான் இவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இவர் தனிப்பட்ட ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி எந்த சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க தெரியல, இவர் ஃபுல்லாக குடிச்சிட்டு கெட்டவாத பேசிட்டு வீடியோ போட்டிருப்பார். அது எந்த சப்ஸ்கிரைபர் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 10 நாளைக்கு முன்னாடி ஃபுல் போதையை போட்டு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணார். இப்போ நான் என்ன மாதிரி ஒரு நல்லவர் யாருமே இருக்க முடியாதுன்ட்டு இப்போ ஒரு வீடியோ போட்டுக்கிறது. மொத்தத்தில் இது தனித்தத்துவமான வீடியோன்னு கேட்டால் கிடையவே கிடையாது. 10 பைசா செலவில்லைங்க. ஒரு மொபைல் இருக்கிறாரு, ஒரு வீட்டை காட்டுறாரு, ஒரு பெட்ரூம் காட்டுறாரு, ஒரு கிச்சன் காட்டுறாரு. சிந்திக்க வேண்டியது மக்கள் தான். தனித்தத்துவமான வீடியோவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க. அதுக்காக என்னோடய வீடியோவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு அர்த்தம் கிடையாதுங்க. பல வீடியோ இருக்குது, பல யூடியூபர்ஸ் பல வீடியோ இருக்குதுங்க. உதாரணத்துக்கு இந்தியா குட்டின்னு ஒரு சேனல் இருக்குதுங்க. அவங்க ஒரு ஃபேமிலி யூடியூபர் தான். அவங்களோட வீடியோ போய் பாருங்கள். வீட்டுக்குள்ளே வீடியோ போட மாட்டாங்க, வெளியில் அக்ரி அது சம்மந்தமாக தான் வீடியோ போடுவாங்க. காமெடி அதே மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா காயத்ரி வீட்டுக்கு வராங்க, ஆதிரன் பார்த்துக்குங்க, 364 நாள் இதை தானே பண்ணிட்டு இருக்கிறாருங்க. புதுசாக ஒன்றும் கிடையாது. சிந்திக்க வேண்டியது மக்கள் தாங்க. இவர் என்ன பண்ணாலும் நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்கன்னா வலைதளம் எதை நோக்கி போயிட்டுருக்குன்னா இதை நோக்கி இந்த மாதிரி அளவுக்கு தான் போயிட்டுருக்குதுங்க. நல்லதுக்கு காலம் இல்லை. நல்ல வீடியோ போட்டால் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அதுக்காக என்னோடய வீடியோ பார்க்கணுன்னு அர்த்தம் இல்லை. திருப்பி சொல்கிறேன், மொத்தத்தில் சிந்திக்க வேண்டியது மக்கள் தான். மக்கள் நீங்கள் இருக்கிறதுனால தான் இவர் ஆட்டம் வேறு மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு ஒரு வருமானம் கொட்டுது. மினிமம் மாதம் 1 லட்சம் 1.5 லட்சம் ஒரு வருமானம். உழைப்புக்கு அர்த்தம் தெரியாத ஆறுனா தான் நம்ம இளவரசர்.